Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல தேங்காய் பாசிப்பருப்பு இருந்தா போதும். இந்த தேங்காய் திரட்டிப்பால நம்ம ஈஸியா ரெடி பண்ணலாம். இது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி. செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க, இல்லை நமக்கே ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட்டை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டுக்கு முன்னால் அல்வா தோற்று போயிடும். அந்த அளவுக்கு அப்படியே சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சு போயிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி டீட்டெயில்டாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல வெறும் கடாயில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒன்று போல் வறுப்பட்டு இந்த மாதிரி ஒன்று போல் கலர் செவந்து வரும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 2 கப் அளவுக்கு துருவுன நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 3/4 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இனிப்பு இருக்கும். 3/4 கப் அப்படிங்கும்போது கரெக்டான இனிப்பில் இருக்கும். கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதும் அதில் கொஞ்சமாக பல்லாக கட் பண்ண தேங்காய் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் செவந்து வர்றது வரை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி, தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு முடிஞ்ச வரை ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் திக்காகி வரும். அதோட கலரும் மாறி வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தளன்னு அல்வா மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்வாவை விட ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ மைதாவோ நம்ம சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதனால் இனிமேல் குழந்தைங்க அல்வா கேட்டால் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.